அவங்கவுங்க குறிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க எதிரி, இவங்க அது எதிரின்னு. இப்போ என்டிஏவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்டிஏக்கு என்ன பிரச்சனை வருது? இங்கே ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி எடப்பாடி வர்றதா, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஸ்டாலின் ஐயா வர்றதா? திமுகவா அதிமுகவா? பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாசை கல்யாணம் பண்ணுறதா? பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்ணுறதா? இப்போ நாங்கள் இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நபிகள்கிட்ட கேட்குறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்னு. இப்போ நன்மை யார்? இப்போ அதிமுக திமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி. இப்போ திமுகவில் 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள். சொல்லணுமா, பேர் சொல்லணும்னு இல்லை. இப்போ கூட புதுசாக கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து இப்போ அடுத்த அமைச்சரவை வந்தால் அதுலேயும் அவங்க. அப்போ 2 வெவ்வேறு கட்சின்னு எப்படி சொல்கிறீங்க? கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாதிரி இருக்கா? இங்கேயும் டாஸ்மார்க் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இங்கேயும் ஊழலஞ்சிருக்கும், ஊழலஞ்சிருக்கும். இங்கேயும் மலையை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க. எல்லாம் உங்களை அதே தான் தொடரும். அப்போ ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்போ ரெண்டும் ஒரே கட்சி தான். இங்கே வந்து சேரும்போது தாய் கழகத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்கே போனால் நாங்கள் சேய் கழகத்துக்கு போயிட்டோம். இப்போ தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொர்ணாக்காவாக இருந்தால் இது மட்டும் என்ன தேவதையாவாக வந்துடும், இது குட்டி சொர்ணாவாக தான் இருக்கும். அப்போ அப்படி தான் இது இந்த கட்சிகள். அதனால் இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிற போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, நாங்கள் எதிர்முனையில் இருக்கோம். அவங்க சூலாயுதமாக இருக்காங்க, நான் வேளாக இருக்கேன்.